இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். விசுவாசியின் காதில் படக்கேசு என்ற நாமம் விருப்பாயவர் செவியில் தோனி இனிப்பாகுது பாசம். விசுவாசியின் காதில் படக்கேசு என்ற நாமம் விருப்பாயவர் செவியில் தோனி இனிப்பாகுது பாசம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இயேசு பூமியிலே ஊழியம் செய்த நாட்கள் அது. கானானிய ஸ்திரீ அவரை பின்பற்றி என்ன போய், ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டு கொண்டே போகிறார். ஏசு காது கொடுத்து கேட்கவே இல்லை. அப்ப சீஷர்கள் சொல்றாங்க, பின்னாடி வந்து கத்திட்டே வரல, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லும்போது, நான் காணாமல் போன இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில தான் வந்திருக்கிறேன், அவங்களுக்காக தான் வந்திருக்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, இவங்களுக்கெல்லாம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த ஸ்திரீ திரும்பவும் விடல. அப்படி பாத்துல பணிந்து கொண்டு திருப்பவும் கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் மக அப்படி கஷ்டப்படுறா பிசாசின் போராட்டத்தினால, சுகம் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும்போது, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட முடியாதுமான்னு சொல்லும் பொழுது நமக்கெல்லாம் சில நேரம் கோபம் வந்துடும். என்னடா இவ்வளோ இறங்கி கஞ்சி பார்க்குறோம், இறங்க மாட்டேங்காங்கன்னு கோபத்தில் உடனே எந்திரிச்சு போயிடும். எனக்கு என் பிள்ளைக்கு சுகம் கிடைச்சாலும் சரி, கொடை கேட்டாலும் சரி, போதும், கஷ்டப்பட்டது இன்னும் கஷ்டப்படுவோம், அந்த மனநிலைக்கு போயிடுவோம். ஆனால் அந்த ஸ்திரீ என்ன பண்றா, உண்மைதான் ஆண்டவரே, பிள்ளையின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போட முடியாது, ஆனாலும் மேஜிலிருந்து சாப்பிடும்போது அது துணிக்க கீழே விழும, நாய்க்குட்டிகள் சாப்பிடலாம், அதையாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவருடைய மனசு உருகுது. விடாப்பிடியா இயேசுவை பிடிச்சிட்டு பின்பற்றுறத இயேசுசாமி பாக்குறாரு, அவருடைய விசுவாசத்தை பாக்குறாரு. இன்னைக்கு அன்னைய நேரம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணி பார்ப்போம், சில நாட்கள் ஜெபம் பண்ணி பார்ப்போம். அந்த பதில் வரலன்னா அந்த ஜெபத்தை தூக்கி ஓரம் வச்சிடும். நம்ம ஜெபத்துல ஆண்டவர் கேட்க மாட்டாருன்னு முடிவு பண்ணிடுவோம். இனி அப்படிதான் இருக்கும்னு சொல்லி நாமளே நினைச்சிட்டு இந்த காரியங்களை செய்வோம். இல்ல, ஆண்டவர் அற்புதம் செய்யும் வரை, மாற்றம் ஏற்படும் வரை, விடுதலை உண்டாகும் வரை நாம் ஜெபிப்பது, ஆண்டவரை பிடித்துக் கொள்வது அவசியமாக இருக்கிறது. அந்த இடத்துலதான் ஆண்டவர் சொல்ற அந்த தாயை பார்த்து, உன் விசுவாசம் பெருசு, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகுனது, மகளுக்கு சுகம் கிடைச்சிருது. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜெபங்கள், ஆண்டவரை பின்பற்றுறது, ஆண்டவரை பிடித்திருக்கிறதுலாம் எப்படி இருக்கு, உறுதியா பிடிச்சிருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியருடைய வாழ்க்கை படிச்சேன். அவருக்கு அந்த அளவு ஹீலிங் கிஃப்ட், அதாவது சுகமளிக்கும் வல்லமையா படுத்திருந்தார். அந்த ஊழியருக்கு தரிசனத்துல அந்த வியாதியஸ்தர்கள் படுகிற பாடுகளை கர்த்தர் காமிச்சாரு. அந்த பாடுகள் இவரே அனுபவிச்ச மாதிரி அந்த அளவு இருக்குள்ள ஒரு மனதுருக்கம் வந்து, அந்த பாடுகளினால அதிகமா கஷ்டப்படுறவர்களுக்காக உருகி ஜபிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கிருபையை கொடுத்து வேர்ல்டு லெவல்ல ஒரு சுகமளிக்கும் ஊழியம் இவருக்கு ஏற்படுத்தி ஆண்டவர் கொடுத்தாரு. இவர் யாரை தொடுறாரு அங்க சுகம் கிடைக்கும், உங்களை இவரை யார் தொட்டாலும் சுகம் கிடைக்கும், அந்த அளவு அல்லம. ஒரு பெரிய கூட்டம் நடந்துட்டு இருக்குது. கூட்டம் முடிஞ்சது, நிறைய பேர் சுகமாகறாங்க. அப்போ கடைசியா ஜோம் பண்ண போகும்போது நிறைய பேர் நிற்காம ஜோம் பண்ணிட்டு இவர் டயர்ட் ஆயிட்டார். வண்டியில ஏறி போகலான்னு சொல்லி கார்ல ஏறும்போது ஒரு சகோதரி ஓடி வந்து, அவருக்கு லேட் ஆயிடுச்சு, அப்படியாவது அவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு வரும்போது மற்றவங்க தடுக்கிறாங்க, டைம் ஆயிடுச்சுமா, நாளைக்கு போவாமா அப்படின்னு சொல்லும்போது அந்த தடைகள்லாம் தாண்டி மற்றவங்க தடுத்து நிற்காம போய் அவர் கார் பக்கம் போயிட்டு கிளாஸை தட்டுறாங்க. அப்போ அவர் இறக்கிட்டு கையை வச்சு, அம்மா நாளைக்கு வாமான்னு சொல்லி அப்படி சொல்லி விடுறாரு. கார் போயிடுச்சுது. என்ன நடந்து தெரியுமா, அவருடைய கை அந்த சகோதரி மேல் பட்ட உடனே சுகம் கிடைச்சிருச்சுது. அடுத்த நாள் மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் சாட்சி இந்த சகோதரி தான். அவர் ஜெபிக்க விரும்பவில்லை, தள்ளிதான் விட்டாருப்போ, நாளைக்கு வாண்டலாம். ஆனாலும் இந்த சகோதரியுடைய விசுவாசம், சகோதரியுடைய அந்த விடாமுயற்சி சுகத்தை கொண்டு வந்துருச்சுது. அந்த சுகமளிக்கும் ஊழியர்கிட்ட இருந்து ஆண்டவர் நம்ம எந்த அளவு தேடுறோம், பிடிச்சிருக்கிறோம், கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. சின்ன சின்ன காரியங்களுக்காக இனி அவ்வளவுதான் சொல்லி முடிவு எடுத்துறாதங்க. இந்த கானானிய ஸ்திரீ, ஒரு அந்நிய ஸ்திரீ, ஆண்டவர் உறுதியா பிடிச்சிட்டா. நீங்க உம்மா முடியும் ஆண்டவர் உம்மால், அதுதான் நம்முடைய ஜெபமா இருக்கணும். செய்வாரா செய்ய மாட்டாரா, கிடைக்குமா கிடைக்காதா, இந்த ஒரு குழப்பமே வராதபடி விசுவாசத்தோடு கேட்டு பார்ப்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் இறங்குவார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஜெபிப்பு அன்பின் தகப்பனே, இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கோம். இந்த கானானிய ஸ்திரீமை உறுதியாய் பின்பற்றினதை பற்றி கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. நீங்க இறங்கினீங்க, அங்க அற்புதம் நடந்துச்சு. அதே வண்ணமாய் நாங்கள் உம்மை பின்பற்றுகிற காரியங்கள் அநேக நேரம் பின்வாங்கி போகிறோம். அப்படி அல்ல, தொடர்ந்து உம்மை பின்பற்றுகிறவர்களாய், உறுதியாய் பற்றிக்கொள்கிறவர்களாய், நிலைத்திருக்கிறவர்களாய், விசுவாசத்திலே பெருகுகிறவர்களாய்
மாறும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க விசுவாசம் குறைவா இருக்குப்பா, அதுல ஒரு நிறைவை கொடுங்க, வர்த்திக்க பண்ணுங்க. இதை கேட்கிற பிள்ளைகள் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், ஜெபம் பண்ணி இன்னும் பதில் வரல, இன்னும் எதுவுமே நடக்கல, ஒரு அசைவு கூட ஏற்படல, கொஞ்சம் கூட உள்ளங்கை மேகம் கூட வரல, இனி ஜெபித்த அவ்வளவுதான், இவ்வளவு நாள் நாங்க ஜெபித்தோமே, இவ்வளவு நாள் ஜெபிக்கிறோம், இவ்வளவு காரியத்தை ஒரு காரியம் ஆண்டவர் செய்யலையே. குழப்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க தைரியம் கொடுத்து தொடர்ந்து ஜெபிக்க வைங்க. ஜெபத்திற்கு பதில் உண்டு. நீர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவரை உறுதியை பற்றிக் கொள்வோம், அவரே சார்ந்து கொள்வோம். நிச்சயமாகவே நாம் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் செய்து கொடுப்பார். சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையை நம்பி உள்ளோ பூரண சமாதானம், பூரண சமாதானம். புவிதனில் தருபவரே, தினமும் புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம்.